ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப் பக்கம் வந்திருக்கேன் ஒரு வீடியோ போடலான்னு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் அண்ணா எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ சிஎம் அவர் தான், அதை பற்றி தான் பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எலெக்ஷனுக்கு நிற்கும்போது யாருமே பெருசாக எதிர்பார்க்கல அவர் சிஎம் ஆகுவார்னு. பட் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு, அவர் சிஎம் ஆயிட்டாரு. இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கான்ஃபிடென்ஸுங்க. எல்லாரும் சொன்னாங்க விஜய் ஜெயிக்க மாட்டாரு, விஜய் ஒரு சீட்டு வர மாட்டாரு, விஜய் 10 சீட்டு கூட வாங்க மாட்டாருன்னு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு 108+ சீட்ஸ் வின் பண்ணி, தனியா நின்று வின் பண்ணி இன்னைக்கு சிஎம் ஆக போறாரு. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு மெயின் ரீசன் அவரோட கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா? இல்லைங்க, நம்ம ரைட்டான ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணோம். ஸோ விஜய் அண்ணா அதை கரெக்டாக பண்ணாரு, கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணாரு. +2 இயர் அதுக்காக ரொம்ப டெடிக்கேஷனாக இருந்தார், டெடிக்கேஷனாக ஃபைட் பண்ணார். எவ்வளவோ ஹடில்ஸ் வந்தது, எவ்வளோ தடைகள் வந்தது. பட் தடைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிருக்காரு. யாருமே எதிர்பார்க்கல. அண்டு இது இது ஒரு பெரிய மூமெண்ட் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில். அண்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் இது ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இறங்கி ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் விஜய் அண்ணா, நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதுதாங்க. ஸோ அவர் சிஎம் ஆயிட்டாரு. அவரோட கொள்கை லட்சியத்தை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதுல கான்ஃபிடென்ஸா இருந்து ரைட் ஸ்ட்ராட்டஜி பண்ணா வெற்றி நிச்சயங்க. இதை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். மற்றபடி எந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடாகவும் பேசல. ஸோ நம்ம எப்படி இதுல இருந்து லெசன் எடுத்துட்டு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்ன்றதுக்கு விஜய் அண்ணா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கான்ஃபிடென்ஸா இருங்கள், வெற்றி நிச்சயம். பை பாய்.